ஹே கைஸ், நிறைய பேருக்கு வந்து சமீபமாக இந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோடைய ஏபிசி ஐடி எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதுக்கடுத்து டெப் ஐடி எப்படி க்ரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி பல வகையான சந்தேகங்கள் இருக்குது. இது எல்லாத்துக்குமான ஒரு சிங்கிள் சொல்யூஷனாக நம்ம ஒரு வீடியோ இப்போ போடுறோம். ஸோ எல்லாருமே இந்த வீடியோவை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா, ஆதார் கார்டில் ஒரு நேம் இருக்குது, அதே மாதிரி என்னோடய 12th மார்க் ஷீட்லேயோ இல்லை 10th மார்க் ஷீட்லேயோ ஒரு நேம் இருக்குது. இதை வச்சு நான் எப்படி வந்து பண்ணுறது, என்னால் கரெக்டாக பண்ண முடியுமா முடியாதா, இந்த மாதிரி நிறைய வெரைட்டியான டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. இந்த எல்லா டவுட்ஸையும் நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ முக்கியமாக ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன், அதை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10th and 12th சர்டிஃபிகேட்டில் என்ன நேம் இருக்கோ அந்த நேம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான நேம். அதை வச்சு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதை பற்றி யோசிக்கணும். அதாவது என்கிட்ட வந்து ஆதார் கார்டில் வேறு நேம் இருக்குது, அதை வச்சு நான் பண்ணுறேன்னா கிடையாது. ஆதார் கார்டை வச்சு இப்போ பண்ணிடுங்க. ஆதார் கார்டு வச்சு தான் உங்களால் ஏபிசி ஐடி க்ரியேட் பண்ண முடியும். பண்ணிவிட்டு எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் ஆதார் கார்டோடைய நேமை வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து ஏபிசி ஐடியில் போய் அப்டேட் கொடுத்துக்கலாம். அது ஒரு பிரச்சனை கிடையாது. பட் ஐடி வந்து அதே தான் இருக்க போகுது. இப்போதைக்கு நீங்கள் வந்து ஏபிசி ஐடி 12th மார்க் ஷீட்டில் இருக்கிற நேம் மென்ஷன் பண்ணி ஏபிசி ஐடியை அவங்களுக்கு சென்ட் பண்ணிடுங்க குரூப்பில். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் எப்படி பண்ணுறதுங்கிறத வீடியோக்குள்ளே போவோம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு டிஜிலாக்கர் ஆப் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆப்புக்குள்ளே போகலாம். உள்ளே போன உடனே என்ன வருதுன்னு பாருங்கள். டேஷ்போர்ட், அதில் போய்ட்டு கெட் ஸ்டார்டட் கொடுத்துக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா சைன்இன், ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குன்னா சைன்இன், இல்லைன்னா க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ டிஜிலாக்கரில் அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணணுன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ஃபுல் நேம் கொடுக்கணும், டேட் ஆஃப் பர்த் மேலா ஃபீமேலாங்கிறது, அடுத்த மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அதுக்கடுத்து இதுக்குன்னு நீங்கள் ஒரு 6 பின்னு செட் பண்ணணும். அந்த பின்னை செட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஒரு ஓடிபி வந்து என்ட்ரு பண்ண சொல்லி கேட்கும். இது எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சைன்இன் கொடுத்து உள்ளே வந்துடுங்க. இப்போ என்ன கேட்குது, ஆதார் மொபைல் நம்பர் ஆர் யூசர் நேம் ஏதோ ஒன்று வச்சு நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆதார் நம்பர் வச்சு லாகின் பண்ணுறேன். பாருங்கள், ஓடிபி நம்ம மொபைலுக்கு வரும். ஓடிபி வந்தாச்சு. ஓடிபி என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்தோன்னா அடுத்து நமக்கு டிஜிலாக்கர் லாகின் ஆயிரும். ஸோ நம்மளோட டிஜிலாக்கர் லாகின் ஆகிடுச்சு. இது நாட் வெரிஃபைடுன்னு இருக்கா, இது வந்து பார்த்திங்கன்னா லோட் ஆச்சுன்னா அதுவே வெரிஃபைடு ஆயிரும். ஓகே, லாகின் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போது கிளியராக வெரிஃபைடு வந்துருச்சுங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், ஸோ வெரிஃபைடு வந்துருச்சு. இப்போ நேராக கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டே வாங்க. கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்ஸ்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். இதுதான் ஏபிசி ஐடி. இப்போது இந்த விண்டோவை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த் அதிலே இருக்கும், உங்களோட ஜெண்டர் அதிலே இருக்கும். இதில் ஐடென்டிட்டி டைப்பில் நம்ம டிகிரியில் என்ன போட்டிருப்பாங்க ஐடி கார்டில்னா என்ரால்மெண்ட் நம்பர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு ஐடென்டிட்டி வேல்யூ அப்படிங்கிற இடத்துல அந்த A24 அதுக்கப்புறம் உங்களுடைய நம்பர்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் என்டர் பண்ணிட்டு இங்கே வந்து செலக்ட் அட்மிஷன் இயர் 2024 போட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் ஸ்டூடெண்ட் அட் அப்படின்னு கேட்கும் இல்லையா, அதில் மேலே வந்துட்டு சர்ச் பாக்ஸில் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் சென்னை வந்துச்சு பாருங்கள். கீழே யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் சென்னைன்னு வந்துச்சா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு கெட் டாக்குமெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏபிசி ஐடி வந்து டிஸ்பிளே பண்ணிடுவாங்க. அந்த ஏபிசி ஐடி டிஸ்பிளே ஆனதுக்கு அப்புறம் அடுத்த ஒர்க் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நம்பரை எடுத்துக்கிட்டு பாருங்கள், டேரெக்டாக கூகுளுக்கு போய்க்கோங்க. ஏதாவது ஒரு கூகுளில் ஒரு குரோம்குள்ளே போயிட்டு
என்ன பண்ணுறீங்க, டெப் ஐடி கிரியேட் அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா கெட் யுவர் டெப் ஐடி அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் வரும் யூஜிசியோட வெப்சைட். அதுக்கு கீழே இந்த இடத்துல போயிட்டு உங்களோட ஏபிசி ஐடியை கிளிக் பண்ணுங்கள். லைக் பாருங்கள், நான் ஒரு ஏபிசி ஐடி போட்டு என்ட்ரு கொடுக்குறேன், அவ்வளோதான். கீழே வந்து என்னோடய பேர், என்னோடய அந்த நம்பர் எல்லாமே கிளியராக டிஸ்பிளே பண்ணிட்டாங்க. இவ்வளோ தான், சிம்பிள் ப்ராசஸ். ஸோ இதுக்கு மேலே யாருக்காச்சும் டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு தனியாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கலாம். ஓகே, தேங்க்யூ.